தேங்காவை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு சுவிட்சை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்காது. அப்போ பார்த்து தான் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். அந்த குழம்புக்கு தேங்காய் பால் கட்டாயம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இல்லைனா அன்னைக்கு பார்த்து தான் நம்ம இடியாப்பம் இல்லைனா வந்து ஆப்பம் அந்த மாதிரி எதாவது செய்திருப்போம். அப்போ கண்டிப்பாக தேங்காய் பால் தேவைப்படும். போன கரண்ட் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. கரண்ட் இல்லாமல், மிக்சி இல்லாமல், கிரைண்டர் இல்லாமல் தேங்காய் பால் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணலான்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருகல் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அரை மூடி தேங்காவை தேங்காய் துருகிறது இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி துருகி எடுத்திருக்கேன். அதற்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அந்த தேங்காய் துருகலை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுருங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சூடாகும். கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லைனா இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த தேங்காய் துருகலை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது அதை ஆறின பிறகு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இது வந்து ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு துணியை பயன்படுத்தி இதை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு அருமையான தேங்காய் பால் கிடைச்சிரும். இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக வந்து உங்களுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடும். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணியில் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா கூட நல்லா பால் வரும். இல்லைனா வந்து நம்ம வடிகட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த வடிகட்டியில் சேர்த்துட்டு கூட ஒரு ஸ்பூனால் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா கூட ஈஸியாக வந்து பால் வந்துடும். பால் நல்லா உங்களுக்கு திக்காக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் குழம்பு ரெடி பண்ணுறீங்கன்னா குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு புது மெத்தட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு பழமையான மெத்தட் தான் இது. மறந்து விட்ட மெத்தடுன்னு சொல்லலாம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும். ஆனால் மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி வசதிகள் இருக்காது. உரலில் தான் வந்து இடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப அருமையான மெத்தட் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அந்த தண்ணியில் வந்து அந்த தேங்காய் பால் நம்ம கொதிக்க விட்டோம் இல்லையா, அதாவது நல்லா ஆற விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு திக்கான பால் கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும்போது நான் யூஸ் ஆகும்னு சொல்லலை. கரண்ட் இல்லாத சமயங்களில் எப்போ கரண்ட் வரும் வராது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா, அப்போ வந்து இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. மறக்காம நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.